சின்னக்கானல் பிஎல்-ராம் பகுதியில் புலியின் தாக்குதலில் பசு கொல்லப்பட்டது. பிஎல்-ராம் பகுதியை சேர்ந்த மாத்யூ வர்கீஸ் என்பவருக்கு சொந்தமான பசுதான் கொல்லப்பட்டது. வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பரிசோதனை நடத்தினர். கடந்த 19ஆம் தேதி முதல் காணாமல் போன பசுவை உரிமையாளர்களும் பொதுமக்களும் சேர்ந்து நடத்திய தேடுதலில்தான் ஈட்டித்தேரி பகுதியில் பசுவை இறந்த நிலையில் கண்டனர். தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து நடத்திய விளக்கமான பரிசோதனையில் புலியின் கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த பகுதியில் புலியின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ആനാരങ്ങൾ ഡാമിൻ്റെ കാച്ച്മെൻറ്റിൽ തിന്നുന്നതിന് വേണ്ടിയിട്ട് അഴിച്ചു വിട്ടുന്ന പക്ഷികളാണ്. അപ്പോൾ 19ആം തീയതി വൈകുന്നേരം ഇത് മാത്രം വീട്ടിൽ വന്നില്ല. അപ്പോൾ ഞങ്ങൾ അന്വേഷിച്ച് നോക്കി, അതിനെ കണ്ടുപിടിക്കാൻ പറ്റിയില്ല. ഇന്നലെ മൊത്തം തപ്പി കണ്ടില്ല. പക്ഷേ ഇന്നൊരു ചേച്ചി ഒരു വീട്ടിൽ നിന്ന് അടുത്ത വീട്ടിലേക്ക് ഒരു തോട്ടത്തിൽ കൂടെ കടന്നു പോകാനായിട്ട് വരുന്ന വഴിക്ക് ചീഞ്ഞ മണം കണ്ടുകൊണ്ട് വന്ന് നോക്കിയപ്പോഴാണ് ഇത് പശുവാണ് എന്നറിഞ്ഞത്. ആ ചേച്ചിക്ക് മുൻകൂട്ടി എൻ്റെ പശുവിനെ കാണാതായത് അറിയാവുന്നതുകൊണ്ട് എന്നെ വിളിച്ച് വിവരം അറിയിക്കുകയും ഞാൻ അവിടെ വന്ന് നോക്കുമ്പോൾ എൻ്റെ പശുവാണെന്ന് ഞാൻ കൺഫേം ചെയ്തു. പക്ഷേ പശു 9 മാസം കഴിഞ്ഞ് 10-20 ദിവസത്തിനുള്ളിൽ പ്രസവിക്കേണ്ട പശു. இந்த பகுதியில் புலியின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் உறுதி செய்வதற்கும் உடனடியாக கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புலி மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் இறங்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் கூடுதல் ஜாகிரதையுடன் இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துள்ளனர். தோட்ட தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளும் தினந்தோறும் பயணம் செய்யும் பிஎல்-ராம் பகுதியில் புலியின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதால் பொதுமக்கள் பயத்தில் உள்ளனர். மக்களின் உயிருக்கும் சொத்துக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வனவிலங்குகளை இந்த பகுதியிலிருந்து பிடிப்பதற்கான நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.